ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரைப்பட இயக்குனர், திரை ஆய்வாளர் பாலாஜி பிரபு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். புலி திரைப்படம் நம்ம ஏற்கனவே கூட விஜயால் பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்னு ஒரு சீரிஸ் பேசியிருக்கோம். இதுல விஜயால் பாதிக்கப்பட்ட பல பேரை பத்தி பேசியிருக்கோம். இதுல புலி திரைப்படத்துல அவர் கொடுத்த சம்பளத்துல 15 கோடி கிட்ட அவர் வரியே காமிக்காம வரி ஏமாற்றி இருக்காரு. அதை எல்லாரும் என்ன சொல்றாங்க, அது என்ன பெரிய மேட்டர், கட்டியிருக்கலாம் ஒரு கேஸ் ஆனதுக்கு அப்புறம். இல்லைன்னு சொல்லி கோர்ட்டு கேஸ் போய் இன்னைக்கு நீ கண்டிப்பா அந்த வரி பாக்கியை கட்டி ஆகணுங்கிற மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலி அந்த படத்துல என்ன நடந்தது? 15 கோடியா 25 கோடியா, எவ்வளவு ஒயிட்டு எவ்வளவு பிளாக்கு, எவ்வளவு வாங்கினாரு, ஏன் டேக்ஸ் கட்டாமலே தப்பிச்சிடலாம்னு நினைச்சாரா, எப்படி நமக்கு என்ன நடந்துச்சு? பொதுவாகவே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் இந்த ஒயிட் மணி பிளாக் மணி வாங்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் தான். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமால பல பிரபல நடிகர்கள் ஒயிட் மணி பிளாக் மணி வாங்குவாங்க. அது பல காலமா சினிமால ரொம்ப இயல்பாதான் இருந்துச்சு. இப்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சு. எல்லாமே மோடி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது வேற மாதிரி கொண்டு வந்துட்டதுனால இப்போ அது இல்ல, ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதான் அப்படின்னா நம்ம சொல்லணும். இப்ப இந்த புலி படம் நடந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, நாளைக்கு படம் ரிலீஸ் புலி அப்படின்னா, இன்னைக்கு காலையில விஜய் வீடு, விஜயோடைய அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் PT செல்வகுமார், இன்னும் விஜய்க்கு நெருக்கமான பல பேர் வீட்டுல ரைடு நடந்துச்சு. ஐடி ரைடு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு படம் ரிலீஸ்னா, இன்னைக்கு காலையில 10 மணில இருந்தே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரைடு நடக்குது. விஜய் வீட்லயுமே ரைடு நடந்துச்சு. துருவி பாத்தீங்கன்னா பல கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டது. அந்த நேரத்துல பதில் சொல்ல முடியாம திணறி இருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ஸ், தஸ்தாவேஜுகள் நிறைய அங்க கைப்பற்றி இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயும். அதெல்லாம் இன்கம் டாக்ஸ் எடுத்துட்டு போறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. சோ அதெல்லாம் எடுத்துட்டு போய் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது இந்த மாதிரி வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்களா, மறைக்கப்பட்ட பணங்கள் இருக்கா, அதாவது ஹிடன் மணின்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 15 கோடி ரூபாய் இந்த படத்துக்கு வாங்கின சம்பளம், அதாவது புலி படத்துக்கு வாங்கின சம்பளம் நிலுவையில இருக்கு. அவர் அதை கணக்கிலே காமிக்கல அப்படிங்கறது இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரத்தில் பணமா வாங்கிட்டாரு, சம்பளம் வாங்கிட்டாரு, அதை டாக்ஸ் கட்டாம விட்டுருக்காரு. அதாவது சம்பளம் வாங்குறது நீங்க பேங்க்ல வாங்கினீங்கன்னா அது ஒயிட் அமௌண்டா இருக்கும். இது கருப்பு பணம். அதாவது பணமா வாங்கும் போது அது பிளாக் அமௌண்ட். பணமா வாங்கின பணம் 15 கோடி கணக்குல இல்ல. ஆக்சுவலி 25 கோடியா, அது அந்த நேரத்துல 30 கோடியோ நம்ம சொல்றாங்க. சம்பளம் எவ்வளவானா இருந்தாலும் சார், அந்த மீதி பணத்தை ஒயிட்ல வாங்கியிருக்காரு. அதாவது பேங்க் மூலமா வாங்கியிருக்காரு, RTGS ஏதோ ஒண்ணு. ஆனா இந்த 15 கோடி ரூபாய் மட்டும் பணமா வாங்கியிருக்காரு, ரொக்கமா வாங்கியிருக்காரு. அந்த ரொக்கமா வாங்கின பணத்தை இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டணும் இல்லையா? நியாயமா இப்பெல்லாம் ரொக்கமே வாங்கக்கூடாது. நீங்க இப்ப 50,000 ரூபாய்க்கு மேல ரொக்கமே வாங்கக்கூடாது. அந்த நேரத்துல வாங்கியிருக்காரு. அதை இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டல. அவங்க எடுத்துட்டு போன அந்த டாக்குமெண்ட் மூலமா அதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு எவிடன்ஸும் அவங்களுக்கு கிடைக்குது. அது என்ன அப்படின்னா, 2016-17 இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் விஜய் ஃபைல் பண்றாரு. அவர் சார்பா ஃபைல் பண்றாரு. அதுல பாத்தீங்கன்னா 35 கோடி 42 லட்சம் 90,000 என்னமோ 980 ரூபாய் என்னமோ போட்டிருக்காரு. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றாரு. அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த ஏற்கனவே 15 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கியிருக்காங்கன்னு உறுதிப்படுத்தி வச்சிருந்தாங்க இல்லையா, அது இதோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட் தான். ஒரு 15 கோடி ரூபாய் கணக்குல காட்டல அப்படிங்கிறத இன்கம் டாக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றாங்களே சார், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், பெரிய பெரிய செல்வந்தர்கள், இந்த மாதிரி ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் கோடிக்கணக்கில் பணம் பெறலும் போது இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, வந்த வருமானமே சில நேரங்கள்ல அவங்களுக்கு சரியா தெரியாது. சில கணக்குகளை மிஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்ப இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணோன்னே இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு, வருமானம் நீங்க ஃபைல் பண்ணதுக்கு மேல வந்திருக்கிற மாதிரி தெரியுது, இந்த பணம் வந்திருக்கு, இதுக்கு என்ன சோர்ஸ், இதுக்கு என்ன சோர்ஸ் எல்லாம் கேட்பாங்க. சோ அப்படி வந்தது கரெக்ட் தான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபர் அந்த டாக்ஸ் கட்டிடுவாங்க. இதான் நடக்கும். பொதுவா இது நடக்கிறது தான். சில நேரங்கள்ல நம்மளே தவறி கூட கட்டாம இருக்கு, தவறுதெல்லாம் நடக்கும். ஏன்னா பெரிய பணப்பழக்கம் உள்ளவங்க, பெரிய பெரிய செல்வந்தர்கள், மில் ஓனர், ஃபேக்டரி ஓனர், அப்படி இப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்க வர்ற இன்கம் என்னன்னே சில நேரங்கள்ல கரெக்டா பிடிபடாம இருக்கும். ஆடிட்டர் என்னதான் கணக்கு போட்டு கொடுத்தாலும் 1-2 மிஸ் ஆகும். அதை இன்கம் டாக்ஸ் கேட்டாங்கன்னா கட்டிடுவாங்க. இது நடக்கும். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவர் திட்டமிட்டே 15 கோடி ரூபாய் மறைச்சிருக்காரு.
மறைச்சிருக்காரு பணத்தை அப்படின்னும் போது பணமா வாங்கியிருக்காரு, மறைச்சிருக்காருன்னும் போது அது கருப்பு பணமா மாறிடுது, அது வரி ஏய்ப்பா மாறிடுது, அதுக்கு வரி கட்ட தவறிட்டாரு. இப்படிதான் வந்து கணக்குல கொள்றாங்க. இதை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விஜய் கிட்ட சொல்லி இந்த மாதிரி வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஃபைன் போட்டிருக்கோம், ஃபைன் அதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஃபைன் போட்டிருக்கோம், பெனாலிட்டி 1.5 கோடி ரூபா வந்து நீங்க இந்த 15 கோடி ரூபாய் கட்டணும். ஃபைனுங்கிற வார்த்தை அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா தான் அது ஃபைனு. நீங்க வந்து நேரடியா பணத்தை வந்து கணக்கு காமிச்சு கட்டினீங்கன்னா அது டாக்ஸ். ஆமா, டாக்ஸ் வந்து ஃபைன் கிடையாது. அதான் நான் வரி கட்டுறேன், தப்பு செஞ்சீங்க, நேர்மையா இருக்கேன்னு அர்த்தம். வரி கட்டுறது. இப்ப ஃபைன்ன்ற வார்த்தை வரும்போது அது வந்து நீங்க ஏமாத்திருக்கீங்கன்னு அர்த்தம், ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், ஏதோ குல்மால் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சோ நம்ம சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நோ என்ட்ரியில போறீங்க, போலீஸ் ஃபைன் போடுவான். ஹெல்மெட் எல்லாம் போடுறீங்க, ஃபைன் போடுவான். ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போடுறீங்க, ஃபைன் போடுவான். ஓவர் ஸ்பீட்ல போடுறீங்க, ஃபைன் போடுவான். அப்பனா நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்றீங்க, அதுக்கு தண்டனையா உங்களுக்கு அபதார பணம் தான் வந்து அந்த ஃபைனுங்கிறது. அப்ப நீங்க 15 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க, அதுக்கான அபதார பணம் தான் 1.5 கோடி ரூபாய் அப்படின்றது சொல்றாங்க. இப்ப இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த 1.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லும் போது அங்க பொதுவா வந்து எப்படின்னா, அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே நீங்க வந்து மேல்முறையீடு பண்றதுக்கு 2 வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது என்ன அப்படின்னா, நீங்க இன்கம் டேக்ஸ் கமிஷனர்ட்ட நீங்க இந்த வழக்கை கொண்டு போகலாம். உங்க சார்பா வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கலாம். நீங்க உங்ககிட்ட எந்த தப்பும் இல்லை அப்படின்னா அதை நீங்க எடுத்து சொல்லலாம். சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு ஒருவேளை வந்து சரியில்லை அப்படின்னா அதை சரி திருத்தம் பண்ணுவாங்க. அதாவது வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லயே வந்து தப்பா கேட்டிருந்தா கூட திருத்தம் பண்ணுவாங்க. இல்ல அவங்க வந்து சொன்னதை வந்து ஏத்துக்கலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கட்டிதாங்க ஆகணும் அப்படின்வாங்க. இதே மாதிரி விஜய் வந்து கமிஷனர்கிட்ட போயிருக்காரு. அதாவது வந்து அங்க வந்து போயிருக்காரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்க மறுபடியும் எடுத்து அவங்க பார்த்திருக்காங்க. இல்லங்க, நீங்க வந்து 15 கோடி ரூபாய் வரி பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து 1.5 கோடி ரூபாய் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒண்ணு இருக்கு, இன்கம் டேக்ஸ்லயே இருக்கு, இது கோர்ட்டு கிடையாது, இன்கம் டேக்ஸ்லயே நீங்க போகலாம். அது வந்து ட்ரிபுனல், மேல்முறையீடுக்கு போகலாம். மேல்முறையீடுக்கு அங்க போயிருக்காங்க இவங்க. இந்த கமிஷனர் சொன்னதுக்கு அப்புறம் மேல்முறையீடுக்கு போயிருக்காங்க. மேல்முறையீடுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 கோடி ரூபாய் வரி ஏற்பு பண்ணிருக்கீங்க, நீங்க 1.5 கோடி ரூபாய் கட்டி தான் ஆகணும் அப்படின்னும் போது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இதுக்கு மேல நீங்க வந்து வாதாட முடியாது, உங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால என்னன்னா, இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் அவங்க என்ன சென்னை நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களை 1.5 கோடி ரூபாய் கட்ட சொல்லியிருக்காங்க, இதுக்கு வந்து இடைக்கால தடை கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த இடைக்கால தடை அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரவரி ரெமெடி, அதாவது தற்காலிக நிவாரணம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இடைக்கால தடை வந்து அந்த தனி நீதிபதி கொடுத்துட்டார் இந்த வழக்குக்கு. அது இடைக்கால தடை ஏன் வாங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இடைக்கால தடை கொடுத்தது இல்லாம இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடக்குது. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துல நடக்கிற காலகட்டங்கள்ல இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விஜய்க்கு வந்து 1.5 கோடியே கொடுக்க சொல்லி நெருக்கடி கொடுக்க முடியாது. கொடுங்க அப்படின்னு சொல்லி நெருக்கடி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கோர்ட்ல இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. இடைக்கால தடை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வழக்கு வந்து கோர்ட்ல நடக்குது, சென்னை கோர்ட்ல. அந்த கோர்ட்ல நடக்கும்போது விஜய் தரப்பு வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க நல்லா கேட்டுக்குங்க. இது வந்து இந்த ஃபைனை வந்து நீங்க கண்டுபிடிச்சு சொல்ற ஃபைனை வந்து நீங்க வந்து ஜூன் 30, 2019க்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ஆனா நீங்க எப்ப சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜூன் 30, 2022ல சொல்றீங்க. சோ வந்து 3 வருஷம் இதை தாமதமா நீங்க தெரிவிக்கிறீங்க. அப்படின்னும் போது தாமதமா நீங்க தெரிவிக்க கூடாது, தாமதமா தெரிவிச்சா செல்லாது. அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது வந்து நான் வரி ஏய்ப்பு பண்ணது கிடையாது அப்படின்னு ஆர்கியூ பண்ணல. நல்லா புரிஞ்சுக்குங்க, வரி ஏய்ப்பு பண்ணல, நாங்க 15 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து நேர்மையா தான் நாங்க சம்பாதிச்சோம், ஆல்ரெடி நாங்க டாக்ஸ் கட்டியிருக்கோம் அப்படிலாம் அவங்க வாதம் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2019லயே சொல்ல வேண்டிய ஆர்டரை நீங்க 2022ல சொல்றீங்க, தாமதமா சொல்லிருக்கீங்க, ஆமா செல்லாது அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்துட்டு போய் கோர்ட்டுக்கு போறாங்க. ஆனா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க வாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இவருக்கு வந்து நாங்க கட்ட சொல்லிட்டோம் 2017. இவங்க வந்து கமிஷனர்கிட்ட வந்து போனாங்க மேல்முறையீடுக்கு, அதுக்கப்புறம் ட்ரிபுனலுக்கு மேல்முறையீடுக்கு போனாங்க. இங்க எல்லாம் தீர்வு கிடைக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் தள்ளிருச்சு. அது சரியான வழிமுறையில சரியான விதிமுறையை பின்பற்றி தான் நாங்க வந்து அந்த ஆர்டரை போட்டிருக்கோம். அதனால இதுல காலதாமதம் எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவும், காலதாமதம் ஆனா கூட மக்களுடைய வரி பணத்தை வந்து இவங்க வந்து இது பண்ண முடியாது, ஏய்ப்பு பண்ண முடியாது, கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவங்க வாதம் பண்றாங்க. இந்த 2 வழக்குமே பாத்தீங்கன்னா டிவிகேன்ற கட்சியை வந்து விஜய் இந்த வழக்கு வந்து டிவிகேன்ற கட்சியை வந்து விஜய் தொடங்குறதுக்கு முன்னாடி போட்ட வழக்கு. இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வந்து 2-3 வருஷமா வந்து நடந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காரு. தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அந்த தீர்ப்பு என்ன அப்படின்னா,
இந்த வரி ஏய்ப்பு பண்ணது வந்து சரிதான். இந்த வந்து 1.5 கோடி ரூபாய் கட்ட சொன்னது செல்லும். அந்த தனி ஆர்டர் போட்டாங்க இல்லையா, இடைக்கால தடை, அந்த இடைக்கால தடையை ரத்து செய்கிறேன். இந்த வரி ஏய்ப்பு பண்ணதும் இந்த பணம் வந்து 1.5 கோடி ரூபாய் ஃபைன் கட்ட சொன்னதும் செல்லும் அப்படின்னு சொன்னதும் இல்லாம, உங்களுக்கு வேணா ஒரு நிவாரணம் நான் உங்களுக்கு வழங்குறேன் இதுல அப்படின்னு சொல்லி அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க மறுபடியும் இந்த ட்ரிபுனலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க மறுபடியும் நீதிமன்றத்தை நாட தேவையில்லை, மறுபடியும் இந்த ட்ரிபுனலுக்கு போங்க, அங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய வழக்கை நீங்க சொல்லுங்க, உட்கார்ந்து பேசி சமரசமா முடிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். அதனுடைய பொருள் அப்படிதான். அதனால வந்து இந்த 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 சூழ்நிலையில இந்த வழக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்திருக்கு. இதுல இருந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நடிகர் விஜய் அப்படின்னும் போது அது வந்து ஒரு நடிகர், அவர் சம்பாதிச்ச பணம், அந்த பணத்துல ஒரு வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கார், தப்பு, 100% தப்பு. ஆனா கூட அது வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னும் போது தனிப்பட்ட முறையில ஒரு வழக்கை வந்து இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதிர்த்து கோர்ட்ல போடுறாரு அப்படின்னா அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. ஆனா அதை கூட நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஒரு டிவிகேங்கிற கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறம், ஒரு கட்சி தலைவரா வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து இப்படி ஒரு வழக்கை வந்து தொடர்ந்து நடத்துறதுங்கிறதே முதல்ல தப்பு. அதாவது அடிப்படையா ஒரு புரிதல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யாருக்குமே புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரி பணம் அது ஃபைனானா கூட அது வரி பணம் தான். அந்த வரி பணம் எங்க போகுது? மத்திய அரசுக்கு போகுது. மத்திய அரசுக்கு போற பணம் எங்க வரப்போகுது? வரி பணம் தானே மக்களுக்கு வரப்போகுது. இப்போ இந்த பணம் மொத்தத்துல இப்படி சுத்தி அப்படி சுத்தா கூட மக்களுக்கு தான் அந்த பணம் வரப்போகுது. அப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணம் தானே இந்த 1.5 கோடி. இந்த 1.5 கோடியை கட்டி இந்த வழக்கை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு இந்த வழக்கை நடத்தணும், ஏன் இந்த வழக்கை வந்து நீடிக்கணும், இதெல்லாம் என்ன வழக்குன்னு வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு. நான் முதல்ல கேள்வி, நடிகர் விஜய் பண்ணதே தப்பு. நல்லா கேட்டுங்க, நடிகர் விஜய் பண்ணது அரசியல்வாதி விஜய், தலைவர், ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய் நாளைக்கு நான் வந்து நாட்டை ஆள போறேங்கிறாரு, நான் வந்து தூய சக்திங்கிறாரு, ஏடிஎம்கே பார்த்து ஊழல் சக்திங்கிறாரு, இந்த பக்கம் டிஎம்கே பார்த்து தீய சக்திங்கிறாரு. இதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்க அதாவது எப்படின்னா, பல அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் அரசியலுக்கே இன்னும் வரல, இன்னும் வந்து ஒரு தேர்தல கூட சந்திக்கல. அதுக்கு முன்னாடியே இவருக்கு வந்து ஊழல் குற்றச்சாட்டு, கிட்டத்தட்ட இது ஊழல் குற்றச்சாட்டு சார். 15 கோடி ரூபாய் நீங்க கருப்பு பணம் கட்டாம நீங்க வந்து அதை மறைச்சிருக்கீங்கிறது குற்றம் தானே, சட்டப்படி குற்றம் தானே. அப்படி சட்டப்படி குற்றத்தை பண்ணதும் இல்லாம அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஃபைனை கட்டுப்பா அப்படின்னு சொன்னா ஃபைனை கட்டிட்டு போக வேண்டியதானே. அது எதுக்கு நீங்க ஒரு வழக்கா எடுத்துட்டு போய் நடத்துறீங்கன்னு தெரியல. பொதுவாகவே இந்த மாதிரி வழக்குல என்ன ஆகும் சார், இந்த மாதிரி நடக்கும். இன்கம் டாக்ஸ்ல பல நேரங்கள்ல இந்த மாதிரி வந்து வரி ஏய்ப்பு பண்ணிருக்கீங்க, ஃபைன் கட்டுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, நடக்கும். ஆனா நடக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த பணம் என்ன ஃபைன் போடுறாங்களோ அதை வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து வழக்கு கோரி போவாங்க. அதாவது வந்து இது வந்து அநியாயமா எங்ககிட்ட வாங்கிட்டாங்க இந்த காசை, நாங்க வந்து நேர்மையானவங்க தான், எங்க பக்கம் இந்த பாருங்க நியாயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஃபைனை கட்டணும். முதல்ல கட்டிட்டு நீதிமன்றத்துக்கு போய் நீங்க வந்து உங்களுடைய நியாயங்களை கேட்டீங்கன்னா, அங்க வந்து நீங்க வழக்கு தொடுத்தீங்கன்னா, அந்த வழக்குல வந்து ஒருவேளை நியாயம் இந்த மனுதாரருக்கு இருந்துச்சுன்னா அது தீர்ப்பு வந்து ஒருவேளை இவருக்கு சாதகமா இருந்துச்சா அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. இது நீங்க பார்த்திருப்பீங்க, திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம பணத்தையே நான் கட்ட மாட்டேன், 1.5 கோடியே நான் கட்ட மாட்டேன், நான் வரி ஏய்ப்பு பண்ணது கரெக்ட். அவர் என்ன நல்லா பாத்துங்க, வரி ஏய்ப்பு பண்ணது இல்லைன்னு எங்கேயுமே சொல்லல. அவர் சொல்றது என்னன்னா, காலதாமதமா சொல்றீங்க, அதனால அது செல்லாது அப்படிங்கிறாரு. அப்ப என்ன வரீங்க, அப்ப வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடிட்டீங்க, இன்னைக்கு வந்து கண்டுபிடிச்சு உங்களுக்கு வந்து நீங்க திருடிட்டீங்களேன்னு தண்டனை கொடுக்க வந்தா, 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடினேன் இப்பயா திருடினேன், என்னது 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடினதுக்கு இப்பதுக்கு வந்து என்னை கைது பண்ண வரீங்கன்னு கேட்பீங்களா? நீங்க திருட்டு தானே. 10 வருஷத்துக்கு முன்னாடி திருடினாலும் சரி, இப்ப திருடினாலும் சரி, எப்ப திருடினாலும் சரி, திருட்டு தானே. தயாரிப்பாளருக்கும் இந்த வரி ஏய்ப்புக்கு தொடர்பு இல்லை, அவங்க சைடு சேலரி கொடுத்துட்டாங்க தயாரிப்பாளர். ஆமா, தயாரிப்பாளர் அவங்க சைடு சேலரி கொடுத்துட்டாங்க சார். பிரச்சனையே என்னன்னா, 4 பக்கமா அன்னைக்கு வருமான வரித்துறை சோதனை நடந்ததுல விஜய் வந்து வருமான வரி ஏய்ப்பு பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இல்லைன்னு வந்து இப்ப வாதம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த வாதமே தேவையில்லை. நியாயமான ஒரு விஷயத்த பார்த்தா, ஒரு கட்சி தலைவர் ஆனதுக்கு அப்புறம் இது ரொம்ப கேவலமான கீழ்த்தரமான செயல் சார். நான் என்ன கேட்கிறேன், 1.5 கோடி ரூபாய் இல்லையா உங்ககிட்ட?
1.5 கோடி ரூபாய் இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க மேடை ஏறி வந்து கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரீங்க. 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்க இந்த 1.5 கோடி ரூபாய் கட்ட மாட்டீங்களா? இந்த 1.5 கோடி ரூபாய் யாரு கட்டுறீங்க? இந்த 1.5 கோடி ரூபாய் மக்களுக்கு தானே கொடுக்க போறீங்க. வரிப்பணம் மக்களுக்கு தானே திருப்பி வரப்போகுது. சரி, மக்களுக்கு தானே போய் சேர போகுதுன்னு நீங்க இந்த வழக்கை முடிச்சுட்டு போவீங்களா? இந்த வழக்கை வந்து நீட்டிக்கிட்டே போறீங்களா? இன்னைக்கு வந்து தேவையா? இந்த தீர்ப்பு தேவையா? இந்த ஊடகங்கள் இன்னைக்கு இந்த பேச்சு தேவையா? இதெல்லாம் எதுக்கு தேவைங்கிறேன் நானு. இது சார், இது அடிப்படை புரிதல், அடிப்படை அறிவு. இதுதான் உண்மை. யார் வந்து விஜய்க்கு வந்து கூட இருந்து இதெல்லாம் வந்து வழக்கு தொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அடுத்து வந்து அப்பீல் பெஞ்சுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. 2 நீதிபதிகள் இருக்கிற இடத்துல இந்த வழக்கு சென்சார் போர்டு வழக்கு நடந்துச்சுல, அதே பேட்டர்ன் தான். 2 நீதிபதிகிட்ட போனா அந்த 2 நீதிபதியும் பாத்தீங்கன்னா இவருக்கு சாதகமா சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எந்த காலத்திலயும் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இன்கம் டாக்ஸ் வந்து 15 கோடி ரூபாய் வந்து வரி ஏய்ப்பு பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அதை வந்து ஃபைன் போட்டிருக்கும் போது மக்கள் பணம், இது மக்கள் பணம், இந்த வரி பணம் அப்படின்னும் போது எந்த நீதிபதியும் எந்த கோர்ட்டும் இந்த பணம் கட்டாதீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க பெஞ்சுக்கு போனீங்கனாலும் இதே தீர்ப்பு தான் வரும். நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கனாலும் இதே தீர்ப்பு தான் போகணும். நீங்க உலகத்துல எங்க போனீங்கனாலும் இதே தீர்ப்பு தான் வரும். இந்த அடிப்படை புரிதல் இல்லாம இந்த வழக்கு நடத்துறாருன்னா அப்ப என்ன மாதிரியான மனநிலையில இருக்காரு? இதேதான் சார் நடந்துச்சு. இந்த ஜனநாயகனுடைய சென்சார் பிரச்சனை வரும்போது இதே நடந்துச்சு. அவங்க வந்து மறு தணிக்கை பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறோம்னாங்க. மறு தணிக்கை பண்ணிட்டு எப்பங்க கொடுப்பீங்க? சீக்கிரம் கொடுங்க. நாங்க வந்து இப்போ 9ஆம் தேதி பண்ண முடியலன்னா பரவாயில்ல, பொங்கலுக்கு பண்றோம், இல்ல மாச கடைசியில பண்றோம், இல்ல பிப்ரவரியில பண்றோம், அங்கே பேசியிருந்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் கிடைச்சிருக்கும். நீங்க சென்சார் போர்டோட ஈகோவை டச் பண்றீங்க. அங்க போய் அவரை அங்க அடிக்கிறீங்க ஒரு அடி. என்ன எண்ணத்துல பணம் இருக்கு, காசு இருக்கு. ஒரு அப்பியரன்ஸ்க்கு 35 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குற வக்கீல் இருக்காரு. நமக்கு போவாரு, ஆஜராவாரு. சுப்ரீம் கோர்ட்டு போனா அங்க இருக்கிறதுலே டாப்பான வக்கீல் வைக்க முடியும். 1 கோடி ரூபாய் ஒரு அப்பியரன்ஸ்க்கு ஃபீஸ் கொடுக்க முடியும். என்ன வேணா பண்ண முடியும். நம்மளால முடியாதா? ஏன் என்ன இல்ல? அவர் என்ன நினைக்கிறாரு? ஆகாசத்துல இருந்து குதிச்சதான் நினைக்கிறாரு. பணம் இருக்கு, காசு இருக்கு, பேர் இருக்கு, பேசினா கைதட்டுறாங்க, போனா கூட்டம் வராங்க, எங்க பார்த்தாலும் நம்மள வந்து வரவேற்கிறாங்க. விஜய் விஜய் விஜய், உங்கள் விஜய் உயிர் என்ன வருவேன் பாட்டு போட்டு ஊரெல்லாம் சுத்தி திரலான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அது சட்டம்னா சட்டம் தான். சட்டம் உங்களுக்கும் ஒண்ணுதான், சட்டம் எனக்கும் ஒண்ணுதான், சட்டம் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சட்டத்தெல்லாம் நீங்க வந்து விலை கொடுத்து வாங்க முடியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியுமே சட்டம் ஒரு இருட்டறைன்னு. அப்ப சட்டம் ஒரு இருட்டறைன்னு அவங்க அப்பா படம் எடுத்துட்டு இப்ப வந்து சட்டம் ஒரு இருட்டறை அண்ணாவுடைய வாசகம். ஆமா, அது அண்ணாவோட வாசகம் தான். விஜயோட மச்சான் தானே அந்த பாட்டு. ஆமா ஆமா ஆமா, சட்டம் ஒரு இருட்டறைன்னு பாடினாரு அந்த சுரேந்தர், விஜயோட மாமா, மச்சான் இல்ல மாமா, சொந்த தாய் மாமா. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இருட்டறையில இருக்காரு. தெரியுமா உங்களுக்கு? நம்ம இதுலயே சொன்னீங்க இருட்டறையில இருக்காரு. அவருக்கு வெளிச்சமே இல்ல. சட்டம் ஒரு இருட்டர்னு பாட வச்சுக்க கடைசி என்னவே சார். நான் சொல்ற உண்மை சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 2 வீலர், ஒரு மொபைல் 2 வீலர் கூட இல்லாம எங்கேயாவது போனா லிப்ட் கேட்டு போறாரு சார். கொஞ்சம் லிஃப்ட் கொடுக்க முடியுமா சார்? லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்ட் கொடுக்க முடியுமா? லிஃப்ட் கேட்டு போறாரு சார். நீங்க நம்புவீங்களா சார்? இந்த மாதிரி ஒரு நிலைமையில சொந்த தாய் மாமா பாடினார்ல ஒரு பாட்டு, விஷ்ணு ஒரு பாட்டு பாடினாரு. ஆமா, அம்மா அம்மா இது சின்ன பொண்ணுன்னு ஒரு பாட்டு பாடினாரு. எதுக்கு சொல்றேன்னா, சொந்த தாய் மாமனே கொண்டு போய் இருட்டுல வச்சுட்டு சட்டம் ஒரு இருட்டறைன்னு நீங்களே படம் எடுத்துட்டு நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க நீதிக்கு தண்டனை, இவர் எடுக்கிற படத்தோட பேர பாருங்க, நீதிக்கு தண்டனை. நீதிக்கு தண்டனை நீங்க தானே கொடுக்குறீங்க. அவங்க அப்பாவும் மகனும் சேர்ந்துட்டு நீதிக்கெல்லாம் தண்டனை கொடுத்துட்டு என்னங்க படம் எடுக்கிறீங்க? நீதிக்கு தண்டனை, சட்டம் ஒரு இருட்டறை படம் எடுத்துட்டா போதுமா? சாட்சி வருதான். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சாட்சின்னும் போதுதான் டக்குன்னு நான் வருது. இந்த ரசிகன் படத்துல வந்து செங்கல் எடுத்துட்டு மாமியார் சோப்பு வரல விஜய், அந்த அதே காட்சி வந்து விஜயகாந்த் வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சிக்கு அதே செங்கல் எடுத்துட்டு அதே மாதிரி சோப்பு போடுவாரு. அதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. சொல்றாரு, சந்திரசேகர் சொல்றாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் வந்து எங்களோட நாங்க வாய்ப்பு தரோங்கிறாரு. இங்க பாருங்க, காங்கிரஸ்க்கு இவங்க வாய்ப்பு தராங்களாம். காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல ஒண்ணும் இல்லாம இருக்கான். காங்கிரஸ்க்கு இவங்க ஒரு வாய்ப்பு தராங்களாம். வந்து சேர்ந்துக்கிட்டுமா இப்ப எவ்வளவு கேவலம் ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சிக்கு இவர் ஒரு வாய்ப்பு தராரா, உட்காந்து ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. 1000 மைக்க நீட்டினா கூட நான் பதில் சொல்லுவேன், தைரியமானவர்னு சொல்றாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மைக்க நீட்டாம கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுவாரா? நான் கேட்கிறேன், பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவர் தானே நீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு கேட்டா நேர்மையா பதில் சொல்லுவாரா? சார் எங்கேயுமே நேர்மை கிடையாது சார். இல்ல அவங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன அப்படின்னா பணம் 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 சம்பாதிக்கணும். அந்த புலிப்பட தயாரிப்பாளர் இருக்காருல்ல, அவரையும் துரத்தி விட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டாங்க. அவ வந்து இன்னைக்கு வந்து இது ஒரு பக்கம் இந்த வரி ஏய்ப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த
ஃபாரின் காரை கொண்டு வராரு 2005 நம்ம ஃபாரின் ஆமா இம்போர்ட் டாக்ஸ்னு ஒண்ணு போடுவாங்களா மாட்டாங்களா? வெளியில இருந்து ஒரு வெளிநாட்டு பொருளை கொண்டு வரும்போது இம்போர்ட் டாக்ஸ் கொண்டு வருவாங்க. பாண்டிச்சேரியில இருந்து கடைசியில வாங்கினாருல, பாண்டிச்சேரி நம்பர் போட்டு. அவர் பாண்டிச்சேரி நம்பர் போட்டு வாங்கினா என்ன நம்பர் போட்டு வாங்கினா? நேர்மை இல்லைங்கிறது தானே இங்க பேச்சு. எந்த நம்பர் வேணா நீங்க வாங்குங்க, ஆனா நேர்மை இல்லையே. நீங்க வந்து இந்த நாட்டுல நீங்க வந்து ஒரு வெளிநாட்டு பொருளை கொண்டு வரும்போது, காஸ்ட்லியான பொருளை கொண்டு வரும்போது வரின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க வந்து நினைச்ச மாதிரி தங்கத்தை வந்து வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்துட முடியுமா? நீங்க ஒரு கிலோ 2 கிலோன்னு கொண்டு வந்துட முடியுமா? ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல. அப்போ நீங்க உயர்தர காரை கொண்டு வரும்போது அதுக்கான வரிங்கிறது தானே கேட்கறாங்க, வேற ஒண்ணும் கேட்கலையே. அந்த வரி கட்ட முடியாத பரிதாப நிலைமையில இருக்கியா? ஐயோ சார், நான் என்னோட குடிசையில ஒரே ஒரு லைட் தான் எரியுது, இந்த கரண்ட் பில்லே நான் கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன், இப்ப போய் நீங்க ஃபாரின் காருக்கு வரி கேட்கறீங்களே அப்படின்னு ஒரு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நீங்க வரிக்கு ஏய்ப்பு கேட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்க வந்து ஃபாரின் காருக்கு வரி அவரே தானே சார் சொல்றாரு, நீங்க சொல்லலையா? அவரே சொல்றாரு, கெரியரின் உச்சத்தில் அவர்தான் சொல்றாரு 200 கோடி 500 கோடி விட்டுட்டு உங்களுக்கா வந்திருக்கேங்கிற. அப்புறம் அந்த படத்துல வரிய முத கட்டு, அப்புறம் எங்களுக்கு சேவை செய்யலாம். அதுதான் அதாவது இந்த ஃபாரின் காருக்கு வரி கட்டாத அது ஒரு வழக்கு போகுது தெரியும்ல, அது ஒரு வழக்கு போகுது. அப்புறம் ஜனநாயகன் ஒரு வழக்கு போகுது. அதுக்கப்புறம் நடுவுல ஏதோ ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துச்சு 2020லயும் என்னமோ ஒரு இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்துச்சு இவர் சார்ந்தவங்களுக்கு, அது ஒரு வழக்கு போகுது. இது ஒரு வழக்கு போகுது. மாஸ்டர் படம் போது அப்படியே கார்ல ஏறி நின்னு செல்ஃபி கொடுத்தாரு பயங்கர ஃபேமஸ். அதுல ரைடு பண்ண வந்த அருண் ஐஆர்எஸ் தான் பாரு கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாரு. ஆமா சேர்த்துக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா, அதாவது வந்து இந்த மார்டின் லாட்டரி பணம் வாங்கி வித்து சம்பாதிச்ச அந்த மருமகன் இது நம்ம ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் கட்சியில ஒரு முக்கியமான ஆளு, புஷி ஆனந்த் ஒரு முக்கியமான ஆளு. இவங்களை எல்லாம் கூட வச்சுட்டு இவர் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்கிறாராம். செங்கோட்டை எங்க இருந்து வந்தாரு? ஏடிஎம்கேல இருந்து வந்தாரு. உங்க கட்சி ஊழல் கட்சி, அந்த கட்சி தொடங்கின காலத்துல இருந்த செங்கோட்டை தூய சக்தி. ஆமா, அந்த ஏடிஎம்கே ஊழல் கட்சி, அந்த கட்சி தொடங்கின காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த செங்கோட்டையன் வந்து ஊழல்வாதி கிடையாது. மக்களுக்கு அறிவே இல்லைன்னு நினைச்சுதான் பேசுவாங்க. என்ன வேணா பேசுறாரு அவர் தான். கேட்கிற மக்களுக்கு அறிவு இருக்குன்னா இதெல்லாம் பேசுவாரா? கேட்கிற மக்கள் சார், நான் கேட்கிறேன் சார், நீங்க அரசியல் தலைவரா வந்துட்டீங்க, இந்த மாதிரி வரி கட்டாதது இதெல்லாம் வந்து வரி ஏய்ப்பெல்லாம் வந்து ஒரு விமர்சனத்துக்கு ஆளாகாதா? இது வந்து உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தாதா? ஏற்படுத்தும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன், பொதுவா ஒரு அடிப்படை அறிவு சார் இது வந்து தப்பு. இதை வந்து நம்ம வந்து உடனே வந்து பணத்தை கட்டி இந்த கேஸை முடிக்கணும், ஒண்ணும் இல்லாம ஆக்கிடணும் அப்படின்னு நினைக்காம அதை வந்து தொடர்ந்து ஒரு கேஸா நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அடிப்படை ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா? அறமும் இல்ல, அறிவும் இல்ல, எதுவுமே இல்ல. நீங்க வந்து ஊழல் பண்ற கட்சிகளோ அத தீய சக்தி தூய சக்தி அந்த சக்தி இந்த சக்தி எல்லாம் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. நீங்க எந்த சக்தினே மக்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அதாவது நீங்க ஒரு நடிகன்ற பெயரை வச்சுக்கிட்டு நீங்க நாட்டை ஆண்டலாம். அந்த பவர் இருக்குல்ல, அந்த ஜிகினான்னு சொல்லுவாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து நாட்டை ஆண்டலாம். உங்களுடைய பேர் புகழையும் கொண்டு போய் ஒரு நாட்டை பிடிச்சிடலாம். எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறாரு சார். எம்ஜிஆர் வந்து 77 வந்து வரும்போது அவரை வந்து ஊடகங்களை சந்திக்கல, அதை சந்திக்கல, இது சந்திக்கல. எனக்கு தெரியும், எம்ஜிஆர் சந்திக்கல, நீங்க சந்திக்க. ஒரே ஒரு ஊடகம் ஒரு மீட்டிங் வைங்க, பிரஸ் மீட் வைங்க, பிரஸ்காரம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? கிடுக்குப்பிடி போட்டு கேட்பாங்களே, ஒண்ணுமே இல்லை சார். இதை விடுங்க. அந்த கல்யாண மேட்டர் ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அதாவது வந்து இவர் வந்து கல்யாண அறிவிப்பு பண்றாரு. அதுக்கு வந்து எஸ் சந்திரசேகர் வந்து முதல்ல வந்து அங்க வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு, அதாவது வந்து இந்த பொண்ணு நாங்க பார்த்தோம், பேசினோம், அது வந்து இது காதல் கிடையாது, வீட்டுல 2 பேரும் வந்து இந்த பண்ண திருமணம் தான் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்தோன்னு பாத்தீங்கன்னா அந்த கல்யாண நிருபர்கள் கேட்கிறாங்க, விஜய் கேட்பாங்கல்ல, யார் முகமோ அங்கதான் கேட்பாங்க. நீங்க வால் கிட்ட போய் கேள்வி கேட்பீங்களா? முகத்திட்ட தானே மெயினா, வாய் ஹார்ஸ் மவுத்ல இருந்து வரணும். அப்போ கேட்பாங்க, விஜய் என்ன இது லவ் மேரேஜா அப்படின்னு. அவர் வந்து அது மலிப்பி லவ் மேரேஜ்னு சொல்ல வராரு. அதுக்குள்ள வந்து எஸ் சந்திரசேகர் கோவம் வருது. என்ன நான் தான் சொன்னேன் இல்ல அரேஞ்ச் மேரேஜ், அது என்ன லவ் மேரேஜ்னு கேக்குறீங்க அப்படிங்கிற. அதாவது ஒரு இடத்துல சாதாரண ஒரு கல்யாண அறிவிப்புல நிருபர்கள் கேட்கிற கேள்வியே உங்களால சொல்ல முடியல, திணறீங்க. இந்த ஒரு ஏகப்பட்ட அரசியல் கேள்விகளை கேட்பாங்க, பதில் சொல்லுவீங்களா? பதில் சொல்வாரா? ஊடகவியலாளர் சந்திப்பை வந்து ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. எதுவுமே கிடையாது சார். எல்லாம் தீய சக்தி தூய சக்தி. ஆக்கப்பூர்வமான அரசியலா நான் பார்க்கல சார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் 48 நாளோ என்னமோ 38 நாளோ ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த ஐயப்பன் மலைக்கு மாலை போடுவாங்கல்ல, அவங்க ஒரு மண்டலம் 48 நாள் கழிச்சு தான் வந்து போய் சாமியை பார்க்க முடியும். அது மாதிரி இவர் வந்து 48 நாளோ 38 நாளோ வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கரூர் அதாவது இந்த கரூர் சம்பவம் இல்ல, இந்த ஈரோடு சம்பவம் இருக்கு இல்லையா, அது ஒரு பிரச்சாரம் போனார்ல ஈரோட்ல. அது போனதுக்கு அப்புறம் 38 நாள் கழிச்சு வெளியில வராரு சார்.
ஒரு அரசியல் தலைவர் அது போனதுக்கு அப்புறம் 38 நாள் வந்து வீட்டுக்குள்ளே இருக்காரு. வீட்டுக்குள்ளே இருக்கிறவருக்கு எந்த அரசியல் செயல்பாடும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நடுவில் வந்து மலேசியால வந்து போய் வந்து மேடையில் ஆடியோ மேடையில் நின்னாரு, ஆடினாரு. அது விட்டுருங்க, சினிமா விழா. அரசியல் விழால என்ன வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்க? ஒன்றையுமே நீங்க கலந்துக்கல. 38 நாள் தொடர்ந்து ஒருத்தர் வீட்டுல இருக்க முடியுமா? உங்களால இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியும்? அவரால முடியும். அப்படி அவரால இருக்கிறவருக்கு எதுக்கு துணை ராணுவத்தினர் 2 பேர் காலையில 2 பேர் மாலையில பாதுகாப்புன்னு வேற தெரியல. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? 4 போராட்டம் 4 பேரணி, மக்கள் பிரச்சனையை சந்திக்கிறேன் சார், என்னை எதிரிகள் தாக்குவார். பெட்ரூம்லயே தூங்குறவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? என்னன்னே தெரியல. அந்த துணை ராணுவத்தினர் தான் நம்மள என்ன நினைக்க மாட்டாங்க. ஏயா என்ன அவங்க இந்திக்காரவங்க இருப்பாங்க, எதுக்கியா இங்க கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க நம்மள? டெல்லியில இருந்து சொன்னாங்க என் வீட்டுக்கு இவருக்கு எதுக்குடா பாதுகாப்பு கேட்பாங்களா? சூசைட் அவரே ஏதாவது தன்னை தாக்கி கொள்வாரோ பயந்து நினைச்சு வச்சுக்கிட்டாங்களா? அதெல்லாம் கூட விடுங்க சார். நான் என்ன கேக்குறேன்னா, இன்னும் வந்து இப்ப பிப்ரவரி வந்து முடிய போகுது. இன்னும் கடகடன்னு ஓடும். 28 நாளாக நம்ம தான் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு ஓடிடும். இப்ப வந்து மார்ச், ஏப்ரல், மே மாசம் வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் இந்த 2.5 மாசத்துல நீங்க எப்படி வந்து 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ண போறீங்க? எம்ஜிஆரோட நீங்க கம்பேர் பண்ணி பேசுறீங்களே, உங்களுக்கு எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? வீதி வீதியா, வீடு வீடா, எல்லா தெருவா இறங்கி நடப்பாரு. எல்லா ஏழைப்பாளைகளை வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பாரு. கிளவில இருந்து கிழவன்ல இருந்து எல்லாரோடையும் சேராத இவருக்கு எப்படி எல்லாரோடையும் வந்து எம்ஜிஆர் வந்து மக்களோட மக்களால எம்ஜிஆர்லாம் இருந்தாரு. எம்ஜிஆர் இவ்வளவு பெரிய செல்வாக்கோட இருந்தாருன்னா மக்களோட மக்களா இருந்தாரு. இவன் என்னைக்கு மக்களோட மக்களா போனாரு? மக்களோட மக்களா எங்க போனாரு? மக்களுக்கு பிரச்சனை ஒரே ஓட்டலா ஓட்டாரு. இந்த 234 தொகுதியில இந்த 2.5 மாசத்துல இவர் என்ன பண்ண போறாரு? எனக்கு உண்மையிலே உங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கே புரியாத விஷயமா இருக்கு. அடிப்படையில் அரசியல் வருவதற்கான தகுதி, தார்மீகம், அறம், அறிவு என்று எதுவும் இல்லாதவர்கள் இவருக்கு பின்னால் ஒரு கூட்டம். இதை எப்படி நம்ம அணுகணும், சட்ட ரீதியா அதை எப்படி பார்க்கணும், சினிமாங்கிற அடிப்படையில் எப்படி பார்க்கணும், அரசியலா எப்படி பார்க்கணுங்கிற 3 கோணத்திலையும் ரொம்ப விரிவாவே எடுத்துரைச்சிங்க. நன்றி.